ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரம் வந்தாலும் ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழி வரும். ஒன்று சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம், இன்னொன்று பெருமாளுக்குரிய திருவோணம். ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரம் வந்தாலும் ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பல சிவாலயங்களில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு 10 நாட்கள் உற்சவம் நடக்கும். இதில் திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு சிவபெருமானோட தாண்டவ கோலத்தை தரிசிக்கிறது தான் ஆருத்வ தரிசனமாக கருதப்படுது. அந்த வகையில் 2023 வருஷத்துக்கான ஆருத்வ தரிசனம், அப்படி இல்லைனா திருவாதிரை திருவிழா, இது இந்த வருஷம் நம்ம ஆரம்பத்தில் கொண்டாடி இருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் வருஷத்தோட இறுதியில் வர்றது ரொம்ப சிறப்பு. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு சிவாலயங்களில் மகா அபிஷேகமும் திருவிழாவும் நடைபெறும். டிசம்பர் 27, 2023, அதாவது மார்கழி 11 அன்னைக்கு ஆருத்வ தரிசனம் நடக்குது. இந்த வருஷம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் டிசம்பர் 27 முழுவதும் இருக்கு. அன்னைக்கு நம்ம திருவாதிரை விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை திருவாதிரை நோம்புன்னு கூட அழைப்பாங்க. பெண்கள் திருவாதிரை நோம்பு இருந்தால் கணவரோட ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அன்னைக்கு தினம் சிவாலயங்கள் நடக்கக்கூடிய பூஜைகளை கலந்துக்கலாம். பூஜையில கலந்துக்க முடியாதவங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வைங்க. அதாவது சிவபெருமான மனசார வேண்டி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் திருவாதிரை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சிவபெருமானை வேண்டிக்கிட்டு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைங்க. முடிஞ்சவங்க திருவாதிரை களியையும் கிண்டி 18 வகையான காய்கறிகளை போட்டு சாம்பார் வச்சு அதை சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். மறுபடியும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறை நெய்விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க. அது மூலயமா உங்களோட திருவாதிரை நோன்பு நல்லபடியாக முடியும். முடிஞ்சா ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, அது இன்னும் சிறப்பு. இந்த திருவாதிரை நோன்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கும், கணவனோட ஆயுள் நீடிக்கும், சிவபெருமானோட அருள் கிடைச்சி இங்கே கேட்கக்கூடிய வரமெல்லாம் அப்படியே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.